எல்லோருக்கும் வணக்கம். நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நண்பர்களே, இன்று நாம் ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரம் என்பது காலச்சக்கரம் மேசத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் உள்ளன. இது சுக்கிரனுடைய வீடு. அதே நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியிலும் திருவோணம் மகர ராசியில் உள்ளன. காலச்சக்கரத்துக்கு 2, 6, 10ஆம் இடத்தில் இந்த நட்சத்திரம் உள்ளன. இந்த 3 நட்சத்திரங்களும் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் என்ற 3 நட்சத்திரம் சந்திரன் ஆளுமை செய்கின்றார். ஒருவருக்கு சந்திர திசை நடக்குமாயின் இந்த 3 நட்சத்திரமும் அவருக்கு எந்த லக்னமோ அந்த லக்ன புதி எதுவோ அதை பொறுத்து அவரை ஆளுமை செய்யும். இந்த ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு தற்போது அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் உங்கள் லக்னத்திற்கு என்ன தருகின்றது? ஆரோக்கியம், தனநிலை, வீடு, நிலம், வாகனம், உத்தியோகம், சிறு தொழில், மனைவி, மக்கள், சந்தோஷம், ஞானம், எதையெல்லாம் தருகின்றது, எதையெல்லாம் மறுக்கின்றது என்பதை உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்ன புள்ளியிலிருந்து அந்த நட்சத்திரங்கள் எவ்வாறு உபநட்சத்திரமாகவும் நட்சத்திரங்களாகவும் அமைந்திருக்கின்றன என்பதை பொறுத்து உங்களுக்கு அதனுடைய தன்மை வேலை செய்யும். ரோஹிணி நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் என்பது, ரோஹிணி என்றாலே அழகு, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள், இனிமையாக பேசுபவர்கள், நீதி நேர்மையாக வாழக்கூடிய தன்மை உள்ளவர்கள், செய்யும் வேளையில் சுறுசுறுப்பு, திறமை அனைத்தும் இவர்களிடம் இருக்கும். கருணையுள்ளவர்கள், மற்றவர்களுக்கு உதவியாக வாழ்வார்கள். நற்குணங்கள் பொருந்திய நட்சத்திரம், மென்மையான இயல்பான குணங்களை கொண்டவர்கள். வியாபாரம் செய்வதிலும், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நீர்நிலைகளில் வேலை செய்வதும், பணம் எங்கே அதிகமாக இருக்கக்கூடியதோ அந்த இடத்துல எல்லாம் இருப்பார்கள். ஆடம்பரமாக வாழும் தன்மை உடையவர்கள் நீங்கள். தனக்கு துன்பம், கஷ்டம் எல்லாம் இருந்த போதிலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள், அமைதியாக இருப்பீர்கள். பெண்கள் என்றாலே பரிவு, பாசம், அன்பு காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். செல்வ செழிப்போடு வாழ ஆசைப்படும் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள். பொன் பொருள்கள் மீது அதிகமான கவனமும் ஆசையும் உங்களுக்கு இருக்கும். பகவர்களை கூட நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கின்றது. எதிலும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். மென்மையான குணம் படைத்தவர்கள் நீங்கள். சிறிது உணர்ச்சி வசமும் தன்மையும் உங்களிடம் உண்டு. அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நல்லது. சில சமயம் மனம் சஞ்சலத்தால் பாதிக்க நேரும். ஆனால் எதையும் சமாளிக்கும் தன்மையும் திறமையும் உங்களிடம் உண்டு. சகிப்புத்தன்மையும் பாரம்பரியமான சிந்தனையும் உங்களுக்கு இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் இதிலே முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் துணிந்து செய்யக்கூடியவர்கள். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்கள் வரும்போதெல்லாம் அதை அவர்களின் நிதானத்தை கொண்டு, உங்களின் நிதானத்தை கொண்டு சமாளிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கிறது. நண்பர்களே, எல்லோருடைய பாராட்டுதலும் உங்களுக்கு உண்டு. நான் நடனம், இசைத்துறை, போட்டி பந்தயம் போன்றவற்றிலும் நாட்டம் அதிகமாக இருக்கும். பெரிய தொழில் அதிபராகும் தன்மையும் உங்களிடம் உள்ளது. உணவு விடுதிகள், லாட்ஜ், ரெஸ்டாரண்ட் போன்ற இது போன்ற துறைகளிலும் நீங்கள் இருப்பீர்கள். பணம் சம்பாதிக்கும் திறமை மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு. விட்டுக் கொடுக்கும் குணம் அதிகமாக இருக்கும். எதையும் எளிதாக பேசி சமாளிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்களுடைய பேச்சு இனிமையான பேச்சு. ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய வீட்டில் உள்ளது. அந்த வீடு காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு. ஆதலால் உங்களுடைய பேச்சு மற்றவர்கள் கேட்பவர்களுக்கு மனதை புண்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தும் வகையில் அமையும். நண்பர்கள்,
இவை அனைத்தும் ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான குணங்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு அந்த குணங்களை, அதனுடைய ஆற்றல்களை, அதனுடைய நன்மைகளை நீங்கள் பெற வேண்டுமாயின் நீங்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய நிறம் சிவப்பு, பூ பாரிஜாதம், விலங்கு மான், கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர், வடிவம் தேர், மரம் நாவல் மரம், உணவு பால்கோவா, சித்தர் மச்சமுனி சித்தர். இவர் திருப்பரங்குன்றத்தின் சமாதியாக, ஜீவ சமாதியாக இருக்கின்றார். இதையெல்லாம் நம் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அந்த திருப்பரங்குன்றம் சென்று மச்ச முனிவரின் ஜீவசமாதியை சுற்றி வந்து வணங்கி வந்தால், அதே போன்று நாவல் மரத்தை வணங்கும் போதும், தேரை தொட்டு கும்பிடும் போதும், ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்கும் போதும், மான், பாரிஜாத பூ, சிவப்பு நிறம், இது போன்றவற்றை, இதில் உள்ளவற்றை அனைத்தையும் உங்கள் மொபைலிலோ, உங்கள் டைரியிலேயோ அல்லது உங்கள் பர்சிலோ ஏதாவது ஒன்றில் வீட்டில் படங்களாக வைத்துக் கொண்டு நீங்கள் வணங்கி வந்து அதை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தின் ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சாதாரணமாக எல்லோரும் என்ன நினைக்கின்றார்கள், நீங்கள் பிறக்கும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது இந்த ஆற்றல்கள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். தயவு செய்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் மேச லக்னமாக இருந்தது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் 2, 6, 10 என்ற நட்சத்திரமாக அமைகிறது. ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு 2, 6, 10. ஆதலால் உங்களுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் செல்வ செல்போடு வாழ வழிவகுக்கும். அதே போன்று ரிஷப லக்னமாக நீங்கள் 1, 5, 9 நல்ல ஆரோக்கியம், புகழும், உண்மையானவர்களாகவும், பக்தி உருவாகவும், நேர்மையானவர்களாகவும் வாழ வழிவகுக்கும். மிதுன லக்னமாக இருந்தால் ரோஹிணி நட்சத்திரம் என்பது 4, 8, 12. ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் என்பது மிதுன லக்னத்துக்கு 4, 8, 12 வரும். அது வலி, வேதனை, துன்பங்களை கொடுக்கும். அதே கடக லக்னமாக இருந்தால் ரோஹிணி நட்சத்திரம் 3, 7, 11 என்ற நட்சத்திரமாக வரும். நண்பர்கள், இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஒரு ஜாதகத்தில் பிறக்கும் போது 52 நிமிடங்களுக்கு அந்த நட்சத்திரமே உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் பிறந்த சரியான நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றதோ அந்த லக்ன புள்ளியை உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது. ஆதலால் நாம் பிறக்கும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இப்பொழுது நீங்கள் உங்கள் வயதுக்கேற்ப, ரோஹிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திர திசையில் பிறந்திருப்பீர்கள். பிறகு சந்திர திசை முடிந்து, சந்திர திசை 10 வருடம், 10 வருடத்தில் 5 வருடத்தில் நீங்க பிறந்திருந்தால் மீதம் உள்ள 5 வருடம் முடிந்து 6வது வருடம் சந்திர திசை முடிஞ்சு இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவோணம் என்று வரிசையாக நட்சத்திரங்கள் உள்ளன. ஆதலால் அந்த ரோஹிணி நட்சத்திரம் முடிந்து சந்திர திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பமாகிவிடும். அப்படி சந்திர திசை, அடுத்து கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை, ராகு திசை என்று இந்த இடத்தில் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, மிருகசீர நட்சத்திரம், அடுத்து மிருகசீர நட்சத்திரம் முடிந்து திருவாதிரை நட்சத்திரம், ராகு திசை, திருவாதிரை நட்சத்திரம் முடிந்து உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், குரு திசை என்று உங்கள் வயதிற்கேற்ப திசை மாறிக்கொண்டே வருவதால் தற்போது உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசை உங்களுக்கு என்ன பலன்கள் செய்கின்றது என்பதை உங்களுக்கு பலன்கள் பார்க்க வேண்டும். பிறக்கும்போது உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை நாம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் 4, 8, 12 அமைந்தால் அது உங்களுக்கு வலி, வேதனையும் துன்பத்தையும் தரும். இதை நல்ல ஜோதிடரிடம் அணுகி அந்த நட்சத்திரத்திற்குரிய நாம எழுத்துக்கள், அந்த நட்சத்திரக்குரிய இது போன்ற விஷயங்களில் நாம் ஈடுபடுவதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்தால் உங்களுக்கு ஆரோக்கியமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் மேற்கூறிய அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய